ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு நியூ கான்செப்ட் வீடியோ. அது என்னென்னா, ஃப்ரண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி எஃப்டி நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு நியூ கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டு காலையில் 9 மணி வரையும் பாருங்கள், அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம நிஃப்டி வந்து புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எப்படி ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் ஆகியிருந்தால் நம்ம நிஃப்டி வந்து புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம நிஃப்டியில் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற போகிறோம். ஓகேவா? எப்படி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேவா? ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப்புனா நம்ம வந்து நிஃப்டியில் புட் எடுக்கணும். ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் டவுன்னா நம்ம நிஃப்டியில் கால் ப்ரைஸாக என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நம்மளோட என்ட்ரியும் டார்கெட் என்னன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டே விட்டுருங்க. ஓகேவா? நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னா டுடேவோட ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அது பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம உதாரணத்துக்கு நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது உதாரணத்துக்கு 23,300ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 23,300ஓட ஏன்னா ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் சைடாக இருக்குது. அப்போனா என்னது 23,300ஓட புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். எப்படி ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப்னா நம்ம நிஃப்டியில் புட் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டே விட்டுருங்க. அந்த 23,300ஓட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டே விட்டுட்டு செகண்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் மிஸ் என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் அதே செகண்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் மிஸ்ஸை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங். ஓகேவா? நம்ம ட்ரேடு ஒன்லி 5 மினிட் மட்டுமே. ஓகேவா? இதான் கான்செப்ட். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 13ஆம் தேதி. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி 13ஆம் தேதி. ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள், அழகாக கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்து அழகாக கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக் எடுத்துருக்கு. மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்கி அப்படின்னது ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. காலையில் 9 வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அழகாக கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்